திருக்குரானில் 381 வசனத்தில் அல்லாஹ் நபிமாரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறான். அதை பற்றி கேட்குறாரு. நீங்கள் நபியாக இருக்கும்போது இன்னொருவரை நபியாக அனுப்புவோம். அப்படி அனுப்பினால் நீங்கள் இந்த நபித்துவம் எனது பிறப்புரிமை என்று சொல்லக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். கேள்வி என்னவென்றால், நபிமார்கள் உலகிற்கு வந்த பிறகு இந்த உறுதிமொழி நினைவிருக்கப் போவதில்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ் இதையே நினைவூட்டுகிறான். இந்த நினைவூட்டல் எந்த விதத்தில் பயன் தரும் அப்படின்னு சொல்லி நபீல் முகமது கொடுங்கோயிர்லன்னு கேட்குறாரு. அதாவது ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். என்ன உடன்படிக்கை எடுக்கிறான்னு கேட்டால், நீங்கள் நபியாக இருக்கும்போது நீங்கள் இருக்கிற அந்த ஊருக்கு அந்த பகுதிக்கு இன்னொருவரை நபியை அனுப்புவேன் பேச்சுக்கு. அப்படி அனுப்பினால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் கட்டுப்படணும், அவரை ஏற்றுக்கிறணும். நான் தான் நபி, ஏன் இடத்துக்கு நீ எப்படி வருவேன்னு கேட்கக்கூடாது. அப்போ ஒரு நபியை நீங்கள் அனுப்பணும்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும், பக்கபலமாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்தான். எடுத்தது இது எதுக்கு இல்லை அல்லாஹ் எடுத்தான். ஒரு நபி வந்துட்டார், அவருக்கு அந்த உடன்படிக்கை யாபத்தில் இருக்கும். முதல்ல இதெல்லாம் ஆலமுல் அருவாகலை உயிரோ அந்த பரிச உலகத்தில் வைத்து எடுக்கிற ஒரு உடன்படிக்கை. நபிமார்கள்ட்ட எடுத்த உடன்படிக்கை அந்த உலகத்தில் எடுத்தது அந்த உலகத்தில் யாபம் இருக்கும். துன்யாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் நம்மள்கிட்ட இப்படி உடன்படிக்கை எடுத்தான், அதனால் வேறு நபி வந்தால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நபிமார்களுக்கு விளங்குமா? விளங்காட்டி இந்த உடன்படிக்கை எடுத்து என்ன பயன் என்ன? ஒரு ஆள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு அது பயன் தந்தால் தானே அது உடன்படிக்கை ஆகும். நீங்கள் நபிமார்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்கப்படுது. உங்களை நபியை அனுப்புவேன், நீங்கள் போனீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வேற ஒரு நபியை நான் அனுப்புனேன்னு சொன்னால் நீங்கள் இருக்கும்போது அவர் நபின்னு வருவார், நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு நல்லா உடன்படிக்கை எடுத்தானே. அப்போ அது எப்படி எடுத்தாங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. என்னத்துக்கு எடுக்கிறதுன்னு கேட்டால், இந்த விஷயத்தை அல்லாஹ் இப்போ நான் அந்த உடன்படிக்கை எடுத்துட்டானா, உடன்படிக்கை எடுத்த ஒரு வரலாறை நமக்கு குர்ஆன் மூலமாக சொல்லி தந்துட்டான். நபிமார்கள் எடுத்தோம்னு சொல்லி. இப்போ அந்த நபிமார்களுக்கு நினைவு வருமா வராதான்னு நினைக்கிறீங்கல்ல? பொதுவாக வராது என்றாலும் அல்லாஹ்வுடைய நபின்னு ஒருத்தர் சொல்லும்போது அவங்களுக்கு நினைவுக்கு வரும். வந்தால் தான் இந்த நீங்கள் சொல்கிறபடிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு நபி இருக்கும்போதே இன்னொரு நபி வருவார், என்ன செய்வார், நானும் இறை தூதரும்பார். அதுக்குரிய ரெஃபரன்ஸ் ஆதாரங்கள்லாம் அதோடு தான் அதோடைய சான்றோடு தான் வருவார். அந்த நபி என்ன செய்வார், அவருடைய இந்த ப்ரோக்ராமில் அதில் அமைச்சு வச்சுருக்கிற காரணத்தினால ஓகே வாங்க நம்ம ரெண்டும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஏற்றுக்குருவாரே தவிர, நான் சீனியராக நான் இருக்கிறேன், நீ என்ன நேற்று நீ நபின்னு சொல்கிற அப்படின்னு கேட்க மாட்டார். அப்படி பல நபிமார்களை அனுப்பியும் இருக்கிறான். அல்ல உதாரணமாக ஒரு ஊருக்கு என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் 2 நபி அனுப்புகிறான் ஒரே நேரத்தில். யாசின் சூராவில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இது. அதாவது 14வது வசனத்தில் என்ன வருதுன்னா, இது அரசல்னா இலைஹி மிஸ்னைனி, 2 நபிமார்களே அவங்களுக்கு 2 தூதர்களே எல்லாம் அனுப்புகிறான் ஒரே டைமில். இப்போ கதபுகுமா, அந்த 2 பேரையும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்த சமுதாய மக்கள் நிராகரித்த உடனே ஃபஅஸ்ஸஸ்னா பி சாலிசின், 3வது ஆளை கொண்டு நம்ம வலுப்படுத்தினோம். 2 பேர் பத்தலான்னு இன்னொரு அளவு வலுப்படுத்தினோம். 3 பேரும் போய் என்ன செஞ்சாங்க, இன்னா இலைக்கு முர்சலூன், நாங்கள் ரசூலா வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள்னு வருது. அப்போ இந்த அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த யாசின் சூராவில் ஒரு ஊராரை பற்றி எல்லாம் சொல்கிறான்ல, அந்த ஊராருக்கு நிகழ்ந்திருக்கிறது. 2 ரசூல் அனுப்புகிறான், 2 பேர் ரசூலுங்கிறாங்க, மறுத்துடுறாங்க. 3வது ஆள் வர்றாரு, நீ என்ன வர்றேன்னு அவங்க கேட்க காணாம், கேட்காம ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டார்கள் என்பதில் என்ன விளங்குது, அல்லாஹ் எடுத்த உடன்படிக்கை வேலை செய்துன்னு விளங்குது. அவங்களுடைய மெயினில் மூளையில் செட் பண்ணி வச்சுட்டான்ல. அவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு தூதர் வந்தவுடனே எதிர்த்து கேட்டாங்களா? 3வது தூதர் வந்தவுடனே நாங்கள் தான் 2 பேர் இருக்கோம்ல, எங்களை தான் அல்ல அனுப்பிட்டாங்க, நீ என்ன புதுசாக வர்றேன்னு அவங்க கேட்கலை. ஏன் கேட்கலை? அப்போ இந்த உடன்படிக்கை எடுத்த ஒரு அர்த்தம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு இருக்கிறது. அவர் கேட்டோன்னே செய்கிறாங்க, ஆமாம் நம்ம அல்ல அனுப்பின ஏற்றானே ஆகணும், அல்லா தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? 3 பேரும் சேர்ந்து போய் தாவா பண்ணாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி வரும்போது நினைவுக்கு வருமானு சொன்னால், பொதுவான பார்வையில் பார்த்தா வராதுன்னு தெரிஞ்சாலும் சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லி காட்டும்போது அவங்களுக்கு இருக்குதே. 3வது தூதர் நானும் தூதர் தான் சொன்னோன்னு நினச்சிட்டாங்க. 3 ஜாயிண்ட் ஆகிட்டாங்களே, அவரையும் தூதர்னு ஏற்றுக்கிட்டாங்களே. அப்போ அப்போ பயன் இருக்குது. அந்த மாதிரி உடன்படிக்கை எடுத்த காரணத்தினால தான்
இன்னொரு நபி வந்து ஒரு நபி இருக்கும்போது இன்னொருத்தர் நானும் நபின்னு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டு வந்தால் அதை உறுதி செஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, இருக்கிற நபி அப்படி ஏற்றுக்கிறார். அதை வந்து எனக்கு உள்ள தனிப்பட்ட பிறவி உரிமை அப்படின்னு அவர் சொல்லலை. அதனால் அல்லாஹ் அந்த உடன்படிக்கை எடுத்ததுக்கு மீனிங் இருக்கிறது என்பதை இந்த யாசினுடைய விளக்கத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம்.